ஆகிறதுக்கு. சாவு பண்ண அவ்வளவு சாதாரணமா வந்துடாது. கடல் தலையில முழுகினா முதல்ல மூச்சு திணறும், கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கும், உப்பு தண்ணி உள்ள போய் குடல் புரட்டும், நுரையீரல் காத்து கிடைக்காம விம்மி வெடிக்கும், அப்புறமா தான் உயிர் போகும். இது உங்களால தாங்கிக்க முடியுமா? தற்கொலை பண்ணிக்கிறது கோழத்தனம்னு சொல்லுவாங்க. இல்ல, அதுக்குதான் தைரியம் ஜாஸ்தி வேணும். அந்த தைரியத்தை வாழ்றதுல காட்டலாம்ல. என்ன லவ் ஃபெயிலியரா? இப்படி தோத்து போனவங்களாம் சாகணும்னு முடிவு பண்ணா அப்புறம் கடல்ல தண்ணி இருக்காது, வெறும் பணமா தான் இருக்கும். எதுக்காக சாக போற என்ன இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ 1008 காரணம் சொல்லுவா, அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. உலகத்துல யாருக்கு தான் பிரச்சனை இல்ல. வாடகை வீட்டுல இருக்கிறவனுக்கு சொந்த வீடு இல்லையேன்னு பிரச்சனை, சொந்த வீட்டுல இருக்கிறவனுக்கு சொத்து வரி கட்டணுமேன்னு பிரச்சனை, சைக்கிள்ல போறவனுக்கு கார் இல்லையேன்னு பிரச்சனை, கார் இருக்கிறவனுக்கு பெட்ரோல் போட காசு இல்லையேன்னு பிரச்சனை, கல்யாணம் ஆகாதவனுக்கு பொண்டாட்டி இல்லையேன்னு பிரச்சனை, கல்யாணம் ஆனவனுக்கு பொண்டாட்டியே பிரச்சனை. இப்படி மனுஷ வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால பிரச்சனைய நம்ம தீக்கணும், பிரச்சனை நம்மள தீத்தரக்கூடாது. இப்ப நீ ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறேன்னு வச்சுக்க, உங்க கூட 9 பேர் ஓடுறாங்க. நீ மட்டுமே ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தோட ஓடணும். கூட ஓடி வர்றவன் ஜெயிச்சிருவானோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் நீ தோத்துருவ. சோ தோத்துட்டுமேனு தரைய பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு, ஜெயிச்சுட்டுமேனு வானத்தை பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு. நம்பிக்கை ஜெயிப்போன்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட ஓடணும். அப்படி ஓடி ஒழிச்சு வாங்கினாதான் வெற்றி கோப்பை. சும்மா உட்கார்ந்த இடத்துல வாங்கணும்னு நினைச்சா அது வெறும் வெள்ளி கோப்பை. இது அட்வைஸா நினைச்சுக்காத, அடிபட்டு காயப்பட்டு வர அனுபவ வார்த்தைகள். உன் வயசு என்ன இருக்கும்? 18, 20? இந்த வயசுல கடலை பார்த்து ஓடுறிய, கரையா பார்த்து ஓடு. ஒன்னு தெரிஞ்சுக்க, சுடுற வரைக்கும் தான் நெருப்பு, சுத்துற வரைக்கும் தான் பூமி, போராடுற வரைக்கும் தான் மனுஷன். இல்லனா பணம். நீ பணமா மனுஷனான்றது நீயே முடிவு பண்ணி போங்க. புதுசா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது உங்களை நான் மீட் பண்ணும் போது ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லா உங்களை நான் மீட் பண்ணணும். ஓகே?